இந்தியாவை வந்து நீங்கள் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் பார்த்தா முயல் மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா வாத்து மாதிரி தெரியும். அப்போ இந்தியா அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு மாதிரியும் பார்க்கலாம். ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு கண்ணாட்டம், அது வந்து ஒரு முயல் அப்படின்னா. வாத்து மாதிரி தெரிகிறதுனா இது ஒரு இந்துவயப்பட்ட பார்ப்பனியமயப்பட்ட நாடு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இருந்திருக்கு இந்தியாவில். எப்பயுமே இது வந்து அப்படியே யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இல்லை, அது இந்த இந்துவயப்பட்ட பார்ப்பனிய இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது அண்டர் கரண்ட். ஆனால் இது எந்த இந்தியாவாக, அது அந்த முயல் இந்தியாவாக மாற்றுவதா வாத்து இந்தியாவாக மாற்றுவதான்றது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த வாத்து இந்தியாவை முழுக்க முழுக்க மாற்றுறது தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இது வந்து இது முதல் டைம் இதே மாதிரி வந்து ஊர் மக்கள் எதிர்த்து அவங்க வெளியிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணுறது துவக்கம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பாபரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமிய ஒடுக்குதல் வரலாறுல, இந்தியாவோட இஸ்லாமிய ஒடுக்குதல் வரலாறுல ஒரு பெரிய புள்ளி, அது கரும்புள்ளி இந்திய வரலாறுலேயே. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பாபரி மஸ்ஜித், அந்த கோயில் இருந்தது இல்லையா, ராம் லல்லா அப்படிங்கிறது, சின்ன ராமரை வச்சு, அங்கே பூசாரியாக இருந்தவர். எப்போ பாபரி மஸ்ஜித் இடிப்பதற்கு முன்னாடி பூசாரியாக இருந்தவர் பேர் வந்து மஹந்த் லால் தாஸ்ன்னு பேர். அது வந்து நீதிமன்றம் நியமனம் பண்ண பூசாரி அவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீதிமன்றம் ஒரு இந்து பூசாரியை நியமிச்சிருக்குன்னா அவர் எந்த சாதி வகுப்பை சேர்ந்தவராக இருப்பான்னு தெரியும். அவர் சொல்கிறாரு, இந்த விஹெச்பி காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க கிளப்புற பிரச்சனை எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது,